குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்கள். தமிழுக்கும் அமுது என்று பெயர். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு தான். ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை அப்படியே வச்சிடுறேன், உங்களுக்கு பார்வைக்கு வச்சிடுறேன். ஒரு ரூபா என்ன 1 மினிட் ஹைதராபாத்தில் வரும். இது 1947 மும்பை மின்ட் ஒரு ரூபா. இது 1947 கார் ரூபியில் ஒரு ஒன்று. 1985 கோல்டன் ஜூப்ளியில் ஒரு அரை ரூபா. இது ஒரு செட்டு என்ன, இது கொல்கட்டா மின்டில் ஒரு 2 ரூபா காயின். இது 5 ரூபா மும்பை மின்டில் ஒரு 5 ரூபா காயின். இது 10 ரூபா நொய்டா மின்டில் ஒரு 10 ரூபா காயின். இது 1947 மும்பை மின்ட்டு. அதை விட இது கண்டிஷனாக இருக்குது, இதை வைப்போம். 1947 ஒரு ½ ரூபி, நல்ல குட் கண்டிஷனு. 1947 ஒரு 1 ரூபி, நல்ல குட் கண்டிஷனு, திக்னஸ் காயின். அது வந்து 3க்கு அடுத்து ஒரு அரை ரூபா. 4 அரை ரூபாய்க்கு அடுத்து ஒரு ரூபா, 5வது நாணயம். 1 ரூபாய்க்கு அடுத்து ஒரு 2 ரூபா, 6வது நாணயம். 2 ரூபாய்க்கு அடுத்து ஒரு 5 ரூபா, ஒரு 7வது நாணயம். 5 ரூபாய்க்கு அடுத்து ஒரு 10 ரூபா, ஒரு 8வது நாணயம். மொத்தம் 8 நாணயம். இது ஒரு செட் காயின், ஃபுல் டைகர் காயின் எல்லாமே. குவார்ட்டர் ரூபி டைகர், ½ ரூபி டைகர், 1 ரூபி டைகர், 50 பைசா டைகர், 1 ரூபி டைகர், 2 ரூபி டைகர், 5 ரூபி டைகர், 10 ரூபி டைகர். இதில் என்னென்னா, இந்த குவார்ட்டர் ரூபியும் ½ ரூபியும் 1 ரூபிலையும் 1 என்கின்ற எழுத்து இருக்காது. இதில் 1/2 அப்படின்னு இருக்காது. இது 1/4 அப்படின்னும் இருக்காது. இன்னொன்று, இதில் 25 பைசா அப்படின்னு எழுதியிருக்காது. இதில் 50 பைசா அப்படின்னு எழுதியிருக்காது. இது எல்லாத்துலேயுமே 1 ரூபின்னு ஆங்கிலத்துலேயும் ஹிந்திலையும் எழுதியிருக்கும். இதில் ½ ரூபின்னு எழுதியிருக்கும். இதில் வந்து குவார்ட்டர் ரூபின்னு எழுதியிருக்கும். பின்பக்கம் 3 விதமான 3 விதமான இல்லை, 3லேயும் மன்னர் இருப்பார். 6ஆம் ஜார்ஜ் மன்னர் இருப்பார். மொத்தம் இந்த 8 காயினோட விலையும் சிப்பிங் சார்ஜ் சேர்த்து 500 ரூபா. இது கோல்டன் ஜூப்ளி. இதெல்லாம் இருந்து வாரேன், தெளிவாக பார்த்துக்கிறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, கோல்டன் ஜூப்ளி. இந்த எழுதியிருக்கு என்ன, கோல்டன் ஜூப்ளி. இது எல்லாம் கோல்டன் ஜூப்ளி கிடையாது, இது எல்லாம் பிளாட்டினம் ஜூப்ளி. கீழே எழுதிக்கு வருங்க, 1935 to 2000 பிளாட்டினம் ஜூப்ளின்னு எழுதியிருக்கோம். 1935 to 2010. 5 ரூபாயில் பிளாட்டினம் ஜூப்ளி 1935 to 2010. 10 ரூபாயில் பிளாட்டினம் ஜூப்ளி 1935 to 2010. 10 ரூபா காயின். டோட்டல் 8 காயின் சேர்ந்து புலி காயின், டைகர் செட் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த காயின் ஃபுல்லாக சேர்ந்து 8 காயினும் சேர்த்து வெறும் 450 ரூபா. சிப்பிங் சார்ஜ் 50 ரூபாயோடு சேர்த்து 500 ரூபா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஒவ்வொரு பதிவிலையும் ஏதேனும் ஒரு கருத்துக்கள், பொது கருத்துக்கள், மக்கள் நல்வாழ்வுக்காக ஒரு உதாரணமான ஒரு கருத்துக்களை சொல்லி வருவேன். அதில் ஒரு நண்பர் வந்து காயினை போட்டுட்டு விலையை மட்டும் சொல்லுங்கள், மற்றெல்லாம் தேவையில்லை அப்படின்னாங்க. தேவையில்லாத நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களை யாரையும் கேட்க சொல்லி கட்டாயப்படுத்தலை. நிறைய பேர் நாங்கள் நாணயங்கள் வாங்குகிறோமோ இல்லையோ, உங்களுடைய பேச்சுக்காண்டி தான் நாங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகத்தை பற்றிலாம் நம்ம பேச போகிறது இல்லை. ஒன்லி மனித குலத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும், படித்தறிவு, பட்டறிவு இரண்டும் கலந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும். நாணயத்தை யாரையும் வாங்க சொல்ல கட்டாயப்படுத்தல, அது உங்கள் இஷ்டம். வாங்கணும்னா வாங்கிக்கோங்க, வாங்கலைன்னா போய்க்கோங்க. நாணயம் மட்டும் என்னுடைய செயல் கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும்
நலமுடன் வாழ வேண்டும். யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது, யாரையும் ஏமாற்றவும் கூடாது. இந்த ஒரு கொள்கையில் மட்டும் பிடிவாதமாக இருங்க. அதையே ஒரு வேத மந்திரமாக கடைப்பிடியுங்கள். நீங்கள் நல்ல மனிதனாக வந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. உங்களோட ஒழுக்க சீலராக நீங்கள் வந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. உங்களிடம் தானாகவே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். பிள்ளைகள் நல்லா படித்து நேர்மையான முறையில் அரசு வேலைக்கெல்லாம் போய் செல்வ செழிப்பாக இருப்பீங்க. முதல்ல நம்மளோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிடணும். புகையிலை பழக்க வழக்கங்கள், பீடி சிகரெட் பழக்க வழக்கங்கள், மது பழக்க வழக்கங்கள், மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து குறைத்து கொண்டால் மட்டும் போதாது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன செய்யணும், வாழ்க்கையிலிருந்தே அப்புறப்படுத்திடணும். இது நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. நான் ஒரு மனிதனாக பிறந்துட்டேன், இன்னொரு மனிதனுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை. அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அவ்வாறு பிறப்பினும் கூன் குருடு செவிடு பேடி நீங்க பிறத்தல் மிகவும் அரிது. ஒரு அற்புதமான மனித உயிரில் பிறந்துட்டு ஏனோ தானோ என்று நான் உண்டையும் பொண்டாட்டி உண்டையும் பிள்ளை உண்டையும் பேர உண்டையும் பேத்து உண்டு நான் வாழ விரும்பாமல் இந்த மனித குலத்திற்கு என்னால் இயன்றதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும், சொல்லியே தீருவேன். விருப்பமுள்ளவர்கள் மட்டும் கேட்டால் போதும், விருப்பமில்லாதவர்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். உங்களை யாரும் இதை என்னுடைய பதிவை கேளுங்க அப்படின்னு யாரையும் வற்புறுத்த மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் சேனல் நீங்கள் வெளியே போய்க்கலாம். உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தி இதில் இருங்க, நான் என்னுடைய நாணயங்களை வாங்குங்க, என்னுடைய பேச்சை கேளுங்க அப்படின்னா யாருக்கும் கட்டாயமே கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இல்லாமல் இதில் இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த இதுவுமே எனக்கு நோ அட்வைஸ். நான் ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டி போயாச்சு. இனிமேல் நான் ஒரு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு நண்பர்கள் மாதிரி. இதில் என்னுடைய சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாருமே 60 வயசுக்கு மேலே தான். இங்கே எல்லாருமே இளைஞர்கள்னால் ஒரு சில பேர் தப்பி தேடி இருப்பாங்க. மற்ற எல்லாருமே நல்ல முதியவர்கள், பண்புள்ளவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள், அறிஞர்கள், பெருமக்கள், ஜீனியர்ஸ், லெஜண்ட்ஸ், இவங்கெல்லாம் பெரிய ஆளாக இதில் இருக்காங்க. ஒரு சில பேர் உள்ளே இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணால் அதுக்கான நான் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இந்த செட்டு வேணுங்காங்க வாங்கிக்கோங்க.